கான்பூரில் நடைபெற்று வரக்கூடிய இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியினுடைய இன்றைய நிலவரத்தை பார்க்கின்றோம். இந்திய அணிக்கு 95 ரன் மட்டுமே இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து வங்கதேசம் தடுமாறி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சபரிராஜன் இணைப்பில். சபரி, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? என்ன லாஸ்ட் டே ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு. இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்ன? இந்த ஸ்கோரை எளிமையாக எட்ட முடியுமா? நிச்சயமா எளிமையா எட்ட முடியும் கோபால். அதாவது இந்தியா வங்கதேச இடையிலான 2 டெஸ்ட் போட்டிகள் ஆல்ரெடி முதல் டெஸ்ட் போட்டி சென்னையில் நடைபெற்று வெற்றி பெற்று முன்னிலையில இருக்காங்க. இந்த டெஸ்ட் போட்டியும் கைப்பற்றாங்கன்னா 2 போட்டிகளையும் முன்னிலை பெற்றிருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான டார்கெட் 95 ரன்கள் தான். ஏன்னா அவங்க தெளிவா இருந்திருக்காரு கேப்டன் ரோஹித் சர்மா. ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி ஆகணும். இந்த டெஸ்ட் மேட்சோட பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான டெஸ்ட் பாயிண்ட்ஸ். ஏன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து குவாலிஃபை ஆகிறதுனால இந்த போட்டிகள் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுனால ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. நேற்றைய போட்டியில, அதாவது நேற்றைய நாட்கள்ல கூட பார்த்திருக்கலாம், நிறைய எக்ஸ்ட்ராடினரி ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைய போட்டியிலும் பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா தலா 3 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜஸ்பிரித் பும்ராவும் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. கம்ப்ளீட் பவுலிங் ஃபார்மேஷன்ஸ்ல ஒரு அட்டாக்கிங் ஸ்பெல் வந்து இந்தியன் டீம் கண்டினியூஸா இருக்கிறாங்க. குறிப்பா நம்ம இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உடைய ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட புள்ளிப்பட்டியல இந்திய அணி வந்து தொடர்ந்து வந்து முதலிடத்துல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 86 புள்ளிகளோட இருக்கிறாங்க. ஆனா 2வது இடத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணியும், 3வது இடத்துல ஸ்ரீலங்கா, 4வது இடத்துல இங்கிலாந்து அணியும் இருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து நம்மளுக்கு வந்து போட்டிகள் வந்து அடுத்தடுத்த போட்டிகளும் இருக்கு. ஏன்னா அடுத்தது வந்து நம்ம நியூசிலாந்து எடுத்து ஆட இருக்கிறோம் அக்டோபர் 16ஆம் தேதி. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு டெஸ்ட் மேட்சஸும் இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரு முக்கியமான டெஸ்ட் மேட்சஸ். இந்த 2 டெஸ்ட் மேட்சஸ்லயும் இந்திய அணி வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு செல்லணும். ஏன்னா கடந்த முறை நடைபெற்ற வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இம்முறை வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் வந்து ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இந்த 2 இணை வந்து அதை இலக்கா வச்சிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வெளியாயிருக்கு. எதுவாக இருந்தாலும் இந்திய அணி ஒரு வலுவான நிலையில் உள்ளது. சபரிராஜன், உங்களுடைய அனுபவ விவரங்களுக்கு நன்றி.